வணக்கம் நண்பர்களே, இன்றைய ராசி பலன் பார்க்கலாம். இன்று 27ஆம் தேதி மே மாதம் 2025. இன்றைய கிழமை செவ்வாய்க்கிழமை. இன்று கோட்சார சந்திரன் ரிஷப ராசியில் இருக்கிறார். செல்லக்கூடிய நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம். ரிஷபத்தில் சந்திரன், புதன், சூரியன் 3 கிரகங்கள் இணைவாக இருக்கிறது. இப்பொழுது மேஷம் முதல் மீனம் வரை 12 ராசிகளுக்கு பலன்களை சுருக்கமாக பார்க்கலாம். மேஷ ராசிக்கு பணியில் மிகப்பெரிய நன்மை, வளர்ச்சி, வாக்குவன்மை, தொழில் லாபம், தைரியம் அற்புதமாக உதவும். இவர்களுக்கு பணியிலும் வளர்ச்சி, தொழில் லாபமும் சிறப்பாக இருக்கும். வீடு வாகன மாற்றங்கள் பற்றிய தெளிவான ஒரு முடிவு ஏற்படக்கூடிய நல்ல கிரக நிலை. உணவில் சற்று கவனம் தேவை. குடும்ப வாழ்வில் விட்டு கொடுப்பது. வாக்குஸ்தானத்தில் உள்ள சூரியன், சந்திரன் இருவரும் சந்திரனுடைய சாரத்தில் இன்று செல்வது தேவையில்லாத குழப்பங்களை பேச்சில் சற்று கொடுப்பதற்கு வாய்ப்பிருக்கிறது. அடுத்தது ரிஷபத்திற்கு பார்க்கலாம். புதிய முயற்சிகளில் அதிக நிதானம் தேவை. இவர்களுக்கு முயற்சி ஸ்தானத்திற்குடைய சந்திரன் தன் வீட்டிற்கு பாதக வீட்டில் உச்சமாக இருப்பது, புதிதாக எடுக்கக்கூடிய முடிவுகள், புதிதான முயற்சிகள் எல்லாவற்றிலும் நிதானம் தேவை. அதிக விரயங்களாக மாறுவதற்குடைய வாய்ப்பு இன்று இருக்கிறது. தொழில் வருமானம் சீராக இருக்கும். கணவன் மனைவியிடையே வாக்குவாதம் இல்லாமல் பொறுமையாக அனுசரித்து செல்வது மிகுந்த நன்மை அளிக்கும். அடுத்தது மிதுனத்திற்கு பார்க்கலாம். இவர்களுக்கு வெளியூர் வெளிநாடு தொடர்பான நன்மைகள் ஏற்படும். 12ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய புதனும் சந்திரன் குடும்பஸ்தானாதிபதியாக இருப்பவர் வருமானத்திற்கு வெளிநாட்டு தொடர்பாக இருப்பது லாபமான நிலையாக இருக்கும். ஆனால் குடும்ப வாழ்வில் சற்று அக்கறை தேவை. கணவன் மனைவி ஏதாவது ஒரு காரணத்திற்காக பிரிந்திருக்கக்கூடிய நிலையாக இருக்கலாம். ஆனால் தொழில் லாபம், தொழில் பணி வளர்ச்சி, வருமானத்தில் ஏற்றம் இதெல்லாம் பொருளாதாரத்தில் நல்ல நிலையாக காட்டுகிறது. காரியங்கள் வெற்றி பெறும். தாயார் ஆரோக்கியத்திலும் தன்னுடைய ஆரோக்கியத்திலும் சற்று கவனத்தை காட்டுவது நன்மை அளிக்கும். அடுத்தது கடகத்திற்கு பார்க்கலாம். கடக ராசியுடைய சந்திரன் சூரியனுடன் இணைந்து லாபஸ்தானத்தில் இருக்கிறார்கள். அதுவே பாதகஸ்தானம். ஆனாலும் இவர்களுக்கு வெளிநாட்டு பிரயாணங்கள், நீண்ட தூர பிரயாணங்கள் இது தொடர்பான நன்மைகள் ஏற்படும். தொழிலுக்கான பிரயாணங்களாக இருக்கலாம், பணிக்கான பிரயாணங்கள் அதே சமயம் அலைச்சல்களாகவும் இருக்கும். வருமானத்தில் உயர்வு, மனதில் தைரியம், தன்னம்பிக்கை அதிகரிக்கும். புதிய முனிவுகள் எதுவாக இருந்தாலும் கடகராசி நண்பர்களும் நிதானமாக முடிவுகளை எடுப்பது நன்மை அளிக்கும். அவசரம் கூடாது. கணவன் மனைவியிடையே வாக்குவாதம் இல்லாமல் பொறுமையாக இருப்பது மேலும் பாதுகாப்பளிக்கும். அடுத்தது சிம்மத்திற்கு பார்க்கலாம். இவர்களுக்கு இடமாற்றம் தொடர்பான நன்மையான விஷயங்களாக நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதே சமயம் சுபவிரயங்கள், தொழில் முதலீடுகள் போன்ற நிலையும் இவர்களுக்கு ஏற்படும். 4ஆம் வீட்டிற்கு ஏற்படக்கூடிய சந்திரன் சூரியனுடைய தொடர்பு அற்புதமான இடமாற்றம், முதலீடுகள், விரயங்கள் ஏற்படும். ஆனாலும் நிதானமாக பொறுமையாக முடிவுகளை எடுக்க வேண்டும். மூத்த சகோதர உறவில் சற்று அனுசரித்து செல்வது, அவர்களுடைய ஆரோக்கியத்தை சரியாக பார்த்து கொள்வது மிகுந்த நன்மை அளிக்கும். கணவன் மனைவியும் சற்று தொடர்ச்சியாக விட்டு கொடுத்து செல்வது பாதுகாப்பளிக்கும். அடுத்தது கன்னி ராசிக்கு பார்க்கலாம். கன்னி ராசி நண்பர்கள் மூத்த சகோதரருடைய உறவில் சற்று வாக்குவாதம் இல்லாமல் இருப்பது மிகுந்த நன்மை அளிக்கும். தந்தையுடைய ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை. பிரயாணங்களால் நன்மை ஏற்படும். தைரியம், தன்னம்பிக்கை அதிகரிக்கும். பொருளாதாரத்தில் லாபம், வருமானம் உயரும். தொழில், பணி எல்லாவற்றிலும் பொருளாதார ரீதியில் நல்ல வளர்ச்சியாக கன்னிக்கு இருக்கிறது. ஆனாலும் திருமண வாழ்விலும் சற்று அனுசரித்து செல்வது, குழந்தைகளிடமும் அனுசரித்து செல்வது, தந்தை தாயாருடைய ஆரோக்கியத்தை பார்த்து கொள்வது எல்லாவற்றிலும் சற்று கன்னி பொறுமையாக இருப்பது நன்மை அளிக்கும். அடுத்தது துலாத்திற்கு பார்க்கலாம். இவர்களுக்கு பணியில் ஏற்றம், பிரயாணங்களால் ஆதாயம். ஆனால் தந்தையுடைய ஆரோக்கியத்தில் மிக அதிக அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். சுயதொழில் விஷயங்களில் இருக்கக்கூடிய நண்பர்கள் அலட்சியம் இல்லாமல் கண்ணும் கருத்துமாக சற்று எச்சரிக்கையுடன் கவனமாக பார்த்து கொள்வது மிகுந்த நன்மை அளிக்கும். தொழில் பணியில் இருக்கக்கூடிய நண்பர்கள் இன்று பெண்களால் சில குழப்பங்களை சந்திக்க அதிக வாய்ப்பு இருக்கிறது. சற்று பொறுமையாக இருப்பது நன்மை அளிக்கும். அடுத்தது விருச்சிகத்திற்கு பார்க்கலாம். இவர்களுக்கு திருமண வாழ்வில் கணவன் மனைவி இடையே அவசியமாக விட்டு கொடுப்பது மிகுந்த நன்மை அளிக்கும். 7ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சந்திரன் பாதகாதிபதி சுயசாரத்தில் இன்று செல்கிறார். சூரியனும் 10ஆம் வீட்டுக்குடையவராக இருந்து கர்ம ரீதியிலான பிரச்சனைகளை திருமண வாழ்வில் கொடுக்க வாய்ப்பிருக்கிறது. தன்னுடைய ஆரோக்கியத்திலும் வாழ்க்கை துணை ஆரோக்கியத்திலும் மிகுந்த கவனத்தை காட்ட வேண்டும். வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுதும் விருச்சிக ராசி மிகுந்த நிதானத்துடன் செல்வது பாதுகாப்பாக இருக்கும். அடுத்தது தனுசு ராசிக்கு பார்க்கலாம். பணியில் நல்ல வளர்ச்சியான காலகட்டம், வருமானம் உயரும்.
தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய நல்ல நிலை. கண்டிப்பாக ஆரோக்கியத்தில் அதிக நிதானம் காட்ட வேண்டும். தாயாருடன் வாக்குவாதம் கூடாது. திருமண வாழ்விலும் அனுசரித்து செல்வது. பணியிடத்திலும் அதிக கவனத்துடன் பொறுமையாக நிதானமாக கோபமில்லாமல் இருப்பது நன்மை அளிக்கும். அடுத்து மகர ராசிக்கு பார்க்கலாம். இவர்களுக்கு புதிய அறிமுகங்களாக வரக்கூடிய மனிதர்களிடம் சற்று கவனமாக பழக வேண்டும். மனதில் தோன்றும் புதிய முடிவுகளிலும் சற்று நிதானத்துடன் முடிவுகளை எடுப்பது நன்மை அளிக்கும். பாதக தொடர்பு அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில் புதிதாக அறிமுகமாகக்கூடிய 7ஆம் வீடு சந்திரனுடைய ஆளுமையுடைய அந்த வீடு தன் வீட்டிற்கு பாதக வீட்டில் இருப்பது, அது அஷ்டமாதிபதியுடன் தொடர்பாக இருப்பது, தேவையில்லாமல் மனதில் ஏற்படக்கூடிய குழப்பங்களை தவிர்ப்பது, தன்னிச்சையாக முடிவுகளை எடுக்காமல் பொறுமையாக இருப்பது மிகுந்த நன்மை அளிக்கும். எதிரில் இருக்கக்கூடிய நண்பர்கள் வாழ்க்கை துணையாக இருந்தாலும் அவர்களுடன் இன்று அனுசரித்து செல்வது மிகுந்த பாதுகாப்பாக இருக்கும். ஆரோக்கியத்தில் குடும்பத்தில் அனைவரும் மிகுந்த எச்சரிக்கையுடன் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். அடுத்தது கும்பத்திற்கு பார்க்கலாம். இவர்களுக்கு ஜென்மத்தில் உள்ள ராகு, 7இல் உள்ள கேது, பாதகாதிபதி 2ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சுக்கிரன். கண்டிப்பாக கணவன் மனைவி இருவரும் வாக்குவாதம் இல்லாமல் குடும்ப வாழ்வை பார்த்து கொள்வது நன்மை அளிக்கும். சுகஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் தேவையில்லாத ஆரோக்கிய பிரச்சனைகளை கொடுக்கலாம். பணியிடத்திலும் பேச்சில் நிதானமாக இருக்க வேண்டும். பிறருக்கு வாக்கு கொடுக்காமல் இருப்பது மிகுந்த பாதுகாப்பான நிலை. தன்னுடைய ஆரோக்கியம், தாயாருடைய ஆரோக்கியம், திருமண வாழ்வில் அதிக அக்கறை, இவை அனைத்தும் கும்பத்திற்கு தேவையான பலன்களாக காட்டுகிறது. அடுத்தது மீனத்திற்கு பார்க்கலாம். குழந்தைகளுடன் வாக்குவாதம் இல்லாமல் தட்டி கொடுத்து அவர்களை அனுசரித்து செல்ல வேண்டும். 3ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சந்திரன் ஏதாவது ஒரு மனக்குழப்பத்தை இவர்களுக்கு கொடுப்பதற்கு வாய்ப்பிருக்கிறது. ஆனால் பணியில் அற்புதமான வளர்ச்சி, உயர்வான நிலை, பொருளாதாரத்தில் ஏற்றம் இருந்தாலும் எடுக்கக்கூடிய முடிவுகள் எதுவாக இருந்தாலும் அதிக நிதானத்துடன் அவசரம் இல்லாமல் எடுப்பது நல்ல நிலை. குடும்பத்தில் அனைவரும் ஆரோக்கியத்தில் அலட்சியம் இல்லாமல் இருப்பது பாதுகாப்பான நிலையாக மாறும்.